டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சர்வதேச யோகா நாள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய யோகா டே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறியவர்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் யோகாசன பயிற்சிகளை செஞ்சு நம்மளை நம்ம வளப்படுத்தி கொள்வது ரொம்ப முக்கியம். சிறு குழந்தைகள்லேருந்து நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி பெரியவங்க முதியவர்கள் வரைக்கும் செஞ்சால் நல்ல பெனிஃபிட்ஸ், நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சில பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், உடல் எடை குறையும். நம்ம அதை கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருக்கும்போது நல்ல ஒரு பாடி வந்து ஃபிட்டாக இருக்கும். ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். இதய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சுவாசத்திறன், பிராணாயம், அந்த மாதிரி ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது, யோகாசனம் பயிற்சி பண்ணும்போது அந்த ஆக்சிஜன் உடம்புக்குள்ளே ஃபுல்லாக ரத்தத்துக்குள்ளே எல்லாம் நல்லா இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் போய் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். வளர்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிக் ரேட் வந்து நல்லபடியாக இருக்கும். மன அழுத்தத்தை குறைச்சி நல்ல ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து மகிழ்ச்சியாக அந்த என்டையர் டே நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க அதை நம்ம வச்சுக்க முடியும். நல்ல தன்னம்பிக்கை, சுய கட்டுப்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்டு லைஃப் நம்ம வாழ முடியும். நீண்ட ஆயுள் கொடுக்கும் யோகாசன பயிற்சி. நல்ல ஞாபக சக்தியை நமக்கு கொடுக்கும். ரத்த ஓட்டம் நல்லா சீராக வைக்கிறதுனால நிறைய வியாதிகள்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் நம்ம லீட் பண்ண முடியும். உள் உறுப்புகள், அதாவது இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே அது நல்லபடியாக வச்சுக்கும். நல்ல தசை, மஸ்குலர் ஃபங்க்ஷன், தசை வந்து நல்ல வலிமை பெறும். தசை பிடிப்புகள் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நல்ல பாடி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். விழுந்தால் உடஞ்சிடுற மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்லாமல் நல்ல ஃப்ளெக்சிபிளான ஒரு பாடி நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம ஃபிசிக்கலாக, மென்டலாக யோகாசனத்தினால நமக்கு கிடைக்கிற விஷயங்கள். இதை எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில் தெரியாதவங்க கற்றுக்கிட்டு, தெரிஞ்சவங்க அதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நல்ல ஒரு பெட்டர் லைஃப் வாழ்கிறதுக்கு வாழ்த்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.